8வது வசனம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து அதை நம்பிக்கையோடு கூட ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அரைகுறையாய் நிற்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் முழுவதுமாய் ஆண்டவர் நிறைவேற்றி தரப்போகிறார். அவர் முடியாததை முடிய பண்ணுகிற தேவன். எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும், முடியாத காரியங்களா இருந்தாலும், தேவன் ஒருவரே அதை முடிய பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் மனுஷனை நம்பி இருக்கலாம், மனுஷனிடத்திலே சென்று கெஞ்சி இருக்கலாம், பல முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கலாம், இதற்காகவே பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா எதுவுமே எனக்கு நடக்கல, எனக்கு இந்த காரியம் நடக்காததை குறித்து நான் திணறி போயிருக்கிறேன், நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன், நான் மிகவும் சோர்ந்து போய் என்னுடைய வீட்டிற்குள்ளே நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். உங்களோடு கூட தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கூட உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிக்க போகிறார். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் அரைகுறையாய் நின்று கொண்டிருக்கிறதோ, இனி அவ்வளவுதான், இனி என்னால முடியாது, இது இப்படியே நின்றுவிடும் போல இருக்கிறது, எனக்கு முடியல, ஆண்டவர் நினைச்சாதான் முடியும் அப்படி என்று சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? அரைகுறையாய் நிற்கிற அத்தனை காரியங்களையும் ஆண்டவர் நன்மையாய் முடியும்படி ஆண்டவர் கிருபை செய்வார். உங்களுடைய திருமண காரியம், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியம், வீட்டு காரியங்களை கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஆண்டவரை நம்பி இருங்க, அவர் மேல விசுவாசம் வைங்க. ஆண்டவரால மட்டும்தான் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ண முடியும் என்று சொல்லி அவரை பிடித்து கொள்ளுங்க. இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வார்த்தையின்படி எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. என் வீட்டுல ஆண்டவரே அநேக காரியங்கள் என் வாழ்க்கையில அரைகுறையாய் நின்று கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இதை முழுவதுமாய் நீர் ஒருவர் தான் எங்களுக்கு நிறைவேற்றி தருவீர் என்று சொல்லி நான் உம்மை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மை நம்புகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கிடவுது என்று சொல்லுங்க. ஆண்டவர் முழுவதுமாய் ஆண்டவர் அவர்களை நிறைவேற்றி தருவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லப்பட்டது போல, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைய காரியங்கள் அரைகுறையாய் நிற்கலாம், இனி அவ்வளவுதான் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவரை நம்புகிற அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் முடித்து கொடுக்கிற பரிசுத்த ஆவியானவர் இந்த ஜெபத்துல இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்யும். இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.